நான் டெஸ்ட் மேட்ச்ல இருந்து ரிட்டையர் ஆக போறேன். சரியா? என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ், என்னோட வழிபாடுகள் எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுக்கலான்னு வந்திருக்கேன். சரியா? அது அப்படியே ஏத்தி இங்க நடு நெத்தில வச்சுக்கோ. ஆனா இவ்வளவு அக்ரஷன் வேண்டாம், அதை நான் கொடுக்கல. அது எந்த கண்ட்ராவிட்ட இருந்து உன்கிட்ட வந்துச்சோ அதை நான் கொடுக்கல. சரியா? உனக்கு ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். எந்த டெஸ்ட் மேட்ச் எந்த டீம் கூட விளையாடுறையோ அது பிரச்சனை. ஆனா இங்கிலாந்து கூட விளையாடையில மட்டும் ஒரே ஒரு பிளேயர் விக்கெட்டை மட்டும் எவ்வளவு வேகமா எடுக்க முடியுமோ எடுத்துட்டு நம்ம வெற்றி சதவீதம் நெருங்கிடும். அவன் மட்டும் விளையாட ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், மேட்ச கொண்டு போயிடும். யாரு இது? பாத்துக்க. சரியா? அவனை எப்படியாச்சும் கலட்டிடு. மச்சான், நான் டெஸ்ட் கேப்டன்சியை நான் விட்டுட்டேன். சரி சரியா? இனிமே நீ தான் பார்க்க போற. எப்படி உன்னை தான் கொடுப்பாங்க, நீ தான் வச்சுக்க போற. தேங்க்யூ. சூப்பர். சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அட்வைஸ் கிடைச்சிச்சு. சொல்லுங்க. தோனி பா எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. நீ எந்த மேட்ச் எந்த டீம் விளையாட விளையாடு. சரி, டெஸ்ட் கேப்டன்சி பண்ண போற. ஆனா இங்கிலாந்து கூட விளையாடும் போது மட்டும் அவன் ஒருத்தர் இருக்கான். சரி, அவனை மட்டும் எப்படியாச்சும் விக்கெட் எடுத்துரு. நீ அவன் விக்கெட் எடுத்தா நம்ம வெற்றி, நம்ம ஜெயிக்கலாம். இல்லன்னா நம்ம வீட்டு போக வேண்டியது. யார் அது? யார் அவன்? ஆமா, யார் அது? அவனா? பண்ண முடியாதுதான். என்ன என்ன டெஸ்ட் கேப்டன் ஆயிட்ட போல. ஆமா பாய். சரி, என்ன மரியாதை எல்லாம் அண்ணனுக்கு மரியாதை எப்பவும் கொடுக்கணும். சரியா? சரி சொல்லுங்க பாய். சரி, உனக்கு என்ன டிப்ஸ் வேணுமா? ஆமா பாய், கொடுத்தா நல்லா இருக்கும். சொல்லுங்க. சொல்லாம ரிட்டையர் ஆயிட்டீங்களேன்டா. சரி, எனக்கு முன்னோர்கள் 2 பேர் சொன்னதை நான் உனக்கு சொல்லிடுறேன். உனக்கு இங்கிலாண்ட ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு விக்கெட் எடுத்து ஜெயிச்சிடலாம். யார் விக்கெட்? அந்த அவர் விக்கெட் தான்டா. யார் தெரியலங்க. அந்த விக்கெட் தாங்க. அவர் விக்கெட் எடுத்துட்டு ஜெயிச்சிடலாம். அவர் விக்கெட் எடுத்துரு. யாரு விக்கெட் இவர் சொல்றாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிருங்க. இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கேளுங்க.